அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் இந்த ஊழியர் மிஸ்ஸஸ் ராஜா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தோட நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர்தாமே வழி நடத்துவாராக. கத்தடை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே அவருடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தோடைய கரத்திலே அவரை ஒப்புவித்து கொண்டு வான்புறாவின் நேரத்திலே வானொலியை அலங்கரிக்க இணைந்திருக்கிற அம்மாவை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் இப்போது வழி நடத்துவார்கள். பிரைஸ்லோட்டமா வழி நடத்துங்கள். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல பரிசுத்தாவியானவரை வான்புறாவம் பரிசுத்தாவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்தான் என்னை பலப்படுத்துற கிறிஸ்து. அவருடைய பலத்தினாலே இந்த நாள் நான் எழுந்து நிற்கிறேன். அவருடைய செய்தி, அவர் அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக. வான்புறாவே மத்தியில் வந்தேரங்கிடும் இந்நேரமே வந்தேரங்கிடும் வரம் தாருமே வானவரனே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டோம் நானே, மண்ணும் குப்பையும் தூசியுமே, பேலனெண்ணில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானவரனே வந்தாளுமே நேரமே. பரிசுத்தாவியானவரே மத்தியிலே வந்துறாங்க வேணும். நீங்கள் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த செய்தியை ஆண்டவரே நான் உங்களுடைய நாமத்திலே எழுத்து இந்த மக்களுக்கு சொல்லுவதற்கு உங்களுடைய பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒரு விதமான தடைகளும் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே தடை அகன்று போட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆம் சுவாமி, உம்மிடத்திலே இந்த நேரத்தை நான் மூற்றுமாக ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பேசுங்கோ, நீங்களே பேசுங்கோ. ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்கள் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேணும் ஆண்டவரே. உம்முடைய பாதார விந்த முத்தம் செய்து நான் ஜெயம் எடுக்கிறேன் எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்திலே. ஆமேன் ஆமேன். 5th November 1977 கால ஜெப வேளையிலே என் தேவனின் புகழ பாட கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். கர்த்தருக்கே மகிமை. அந்த பாட்டுத்தான் இந்த நாளிலே நான் உங்களோடு ஷேர் பண்ண போறேன். இறைவா எனக்கோர் வரம் வேண்டும், புகழ் பாட அருள் வேண்டும். சுத்தமாடுவேன் நின் புகழை பாட வேண்டுமையா, நின் கிருபை வரம் தாருமையா, அன்பினையே நான் பாடிடவே என் பாடலில் அன்பு தோணி தேடவே நின் புகழை பாட வேண்டுமையா. இங்கே நான் ஆண்டவருடைய புகழை நான் பாட வேண்டும். ஏன் பாட வேண்டும் என்றால், முதலாவது புகழ் பாடுதல் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு தேவனை மேன்மைப்படுத்தி அவரை ஆராதித்தல். இது ஒரு கொண்டாட்டம் போல் இருக்கிறது, செலிப்ரேஷன். நாங்கள் ஏன் ஆண்டவரை பிரைஸ் பண்ண வேணும்? Why should we praise him?
ஏன் அவரை புகழ வேண்டும் என்றால் for who he is. அவர் வந்து அவருடைய இயற்கையான குணாதிசயங்களுக்காக அவரை நாங்கள் புகழ வேண்டும். அங்கே மோசே உபாகமம் 32ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பாடுகிறார், கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துவேன். இன்னும் 150ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். 104ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். அங்கே தாவீது 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக கர்த்தரை நாங்கள் புகழ வேண்டும். எனக்கும் ஒரு பாடலிலே, கர்த்ததி கர்த்தா ராஜதி ராஜா, உம்மை போல் தெய்வம் வேறு ஒருவரில்லை, வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் வாழ்நாள் எல்லாம் பாடிடுவேன், 1000 நாவுகள் போதாதையா. இன்னும் சங்கீதம் 68:32 சொல்லுகிறது, பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். தாவீது பாடுகிறான் 30ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று. 150ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா. நாங்கள் அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தின் அங்கே 9ஆம் 10ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். மேலும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை அவருக்கு சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்தார்கள் என்று சொல்லி, இப்படியாக ஆண்டவர் வந்து நாங்கள் அவரை புகழ வேணும் என்பதை அங்கே வெளிப்பட்ட விசேஷத்திலும் நாங்கள் பார்க்கிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை. இன்னும் அங்கே அந்த ஒரு சத்தம், இந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது. அது கட்டளை என்ன சொல்லப்படுகிறது என்றால், நாங்கள் அவர் எல்லோரும் நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். ஒரு சத்தம், யோவானுக்கு கேட்ட சத்தம் எங்களுக்கும் இன்று அந்த சத்தம் எங்களுக்கும் உரியதாக இருக்கிறது. நாங்கள் அவருக்கு எப்பொழுதும் அவரை நாங்கள் புகழ்ந்து பாடி அவரை மேன்மைப்படுத்த வேண்டியது அவசியம் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. அடுத்து நாங்கள் இப்படி தேவனை நாங்கள் புகழுவது அவருக்கு மட்டுமே, ஏனெனில் அவர் ஒருவர்தான் இந்த புகழ்ச்சிக்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி தேவனை புகழும் போது அவருக்கு மட்டுமே அதில் அவர் பிரியப்படுகிறவராகவும் இருக்கிறார். Praise is due to God alone and it is pleasing to God. ஆண்டவருக்கு அது விருப்பமாகவும் இருக்கிறது. ஏசாயா 42:8 அவர் சொல்கிறார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதிய விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்கிறார். நான் முன்பு சொல்லி இருக்கிற ஒரு சாட்சி, அங்கே ஒரு 7 வயசு பிள்ளை சித்ரான்ற ஒரு பிள்ளைக்கு நாங்க ஜெபித்தோம். அவளுக்கு ஜெபித்து சுகம் வந்தது. ஆனா தகப்பன் அவர் அங்க ஜப்னா டெக்னிக்கல் காலேஜில் ஒரு லெக்சரர் இருந்தவர். அவர் அந்த தலையணியை கீழே அவர்கிட்ட வேலை கொண்டு வச்சாராம். அப்ப இவ சொல்லுறார், இது தன்னுடைய கடவுள் கொடுத்த சொஸ்தம் என்று. ஆனால் அங்கே அவருடைய மனைவியும் என்னுடைய ஸ்டூடெண்ட், அவள் தான் நாங்க என்னை அங்க கொண்டு போய் நாங்க ஜெபித்தனாங்க. அவளும் சொல்லிப்பட்டால் இது இயேசுதான் கொடுத்துன்னு அவைக்கு தற்கன் அவர்களுக்குள்ள பெரிய ஏதோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. 1 மாதத்தின் பின் அவரை சித்ராவை குளிக்க பார்த்த பொழுது அங்க ஈரம் எடுக்கும் பொழுது அவரோட வயிற்றுல இந்த பெலி பட்டன் கிட்ட ஒரு அழகான ஒரு ஜே எழுதப்பட்டிருந்ததுல இருந்து
அவர் தகப்பனை ஏற்றுக்கொண்டார். அது இயேசு கொடுத்த சொஸ்தம். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதிய விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று. இனி 148 சங்கீதம் 13 அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமி எங்கும் வானத்திற்கு மேலானது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், அங்கே மூப்பர்கள், நான் அதை ஏற்கனவே அதை வாசிச்சுட்டேன். இன்னும் praise is pleasing to God. கர்த்தருக்கு நாங்கள் அவரை புகழுவது, அவருக்கு அது பிளீசிங். சங்கீதம் 69, 30, 31 தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். 135 சங்கீதம் 3 கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுங்கள், அது இன்பமானது. 147 அதைத்தான் சொல்லுகிறது, அவரை துதியுங்கள் எப்பொழுதும், அது இன்பமானது. கர்த்தருக்கும் அது சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே ஏற்றதும் இன்பதுமா இருக்கிறது. அடுத்தது நாங்கள் ஏன் துதிக்க வேணும்? கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வெற்றிக்காக. praise for deliverance from enemies. அங்கே தாவீது அங்கே 18 சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், தாவீது சொல்லுகிறான், அங்கே 18 சங்கீதம் 46, 48 தாவீது சொல்லுகிறான். 46 இருந்து 48 வரை, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்புறவர்களின் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்ன தப்புவிக்கிறீர் என்று தாவீது எப்பொழுதும் அவனுக்கு சவுலாலும் அவனுடைய எதிரிகளாலும் அவனுக்கு பிரச்சனை வந்தது. ஆனபடியினால் தான் அவன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட எல்லா நேரங்களிலும் கர்த்தர் என்னை எவ்வளவு அருமையா என்னை தப்பி வித்திருக்கிறார் என்று அங்க 124 சங்கீதத்திலும் அப்படித்தான் எல்லாம் சொல்லப்படுகிறது. கர்த்தரை தாவீதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. ஆனா அவன் சொல்றான், கர்த்தர் என்னை விடுவித்தார், என்னோடு கூட இது. நாங்களும் இதை சொல்லலாம், எத்தனையோ முறை எங்களுக்கு எதிர்த்து இவ்வளவு காரியங்களே கர்த்தர் எங்களோடு கூட இருந்துங்களை, எங்களோட பகைஞர்ல இருந்து எங்களை விடுவித்தார் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் சாட்சி கொடுக்கத்தக்கதாக இருக்கிறது. இன்னும் யாத்திராகமம் 18 அதிகாரத்தின் 10 உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியரின் கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அங்கே மோசே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சங்கீதம் 28:6 டேவிட் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அப்ப எத்தனையோ முறை அவன் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறான், விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இன்னும் 66 சங்கீதம் 19, 20 மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், இன்னும் ஒரு பெரிய ஒரு காரியத்துக்கு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி புகழ வேண்டும். இனியே சென்டிங் ஹிஸ் சன் ஜீசஸ் கிரைஸ்ட், எங்களுக்காக தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை அவர் எங்கள் மத்தியிலே அனுப்பினதுக்காக நாங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அங்க லூக்கா 2 அதிகாரத்தின் 10 தொடக்கம் 14 அங்கே மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. தூதர்கள் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை பாதுகாத்து கொண்டிருந்த வேளையிலே தூதர் இவர்களுக்கு செய்தியை கொடுக்கிறார். லூக்கா 2, 10 தொடக்கம் 14 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி அவர்கள் பாடுகிறார்கள்,
உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், இப்படி நாங்கள் ஆண்டவரை புகழுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் எங்கள் உள்ளத்துல இன்ஸ்பயர் பண்றார், எங்களை ஊக்குவிக்கிற. நீங்கள் தேவனை நீங்கள் புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லக்கூட. இன்னும் நான் அந்த முதல பள்ளியிலே நான் பாடுறேன், அன்பினையே நான் பாடிடவே, என் பாடலில் அன்பு தொனித்திடவே. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த பாடல்கள் அதிகமான பாடல்களிலே அவருடைய அன்பை பற்றி, அதை ஸ்பெஷலி முதலாவது பாடலே, என் நேசரின் அன்பை நான் என் சொல்லுவேன், அந்தோ அவர் சத்தம் தொனித்தேடுதே. இப்படியாக அவருடைய அன்பை தான் நான் பாடுகிறேன். அன்பு தேவனுடைய ஒரு இயற்கையான குணம். அதை அவருடைய வார்த்தையிலும் இயேசுடைய செயலிலும் நாங்கள் காண்கிறோம். விசேஷமாக அவருடைய சிலுவை மரணத்தில் காண்கிறோம். பாருங்க, பாவம் அறியாதவர் எங்களுக்காக பாவமாக்கப்பட்டு அடிபட்டு 39 தழும்புகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வியாதி எல்லாவற்றையும் எடுத்து எல்லாம் எங்களுக்காக செய்து எல்லாம் முடிந்தே சொல்லிட்டார். இப்படியாக ஆண்டவர் தன்னுடைய ஒரே குமாரன் எங்களுக்கு தந்த அந்த அன்பை அங்க வெளிப்படுத்தினு பார்க்கிறோம். 1 யோவான் 4:8-16 2 வசனங்கள் சொல்லுகிற தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னும் அங்க முதலாவது சரணம் வந்து, அற்புத அமல்லா அருட்குமாரா அடியேனின் பிள்ளைகள் பொறுத்தருள்வாய், அளவிட கூடாகும் அன்பை எண்ணி அகிலமறிய நானும் புகழ் பாட நின் புகழை பாட வேண்டும் ஐயா. நம்முடைய ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு ஒரு அற்புதமானது. ஏசாயா தீர்க்கதரிசி 400 வருடங்களுக்கு முன்பு சொல்லுகிறார். ஏசாயா 7:14 கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். மீகா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே பெத்லகேமிலே இயேசு பிறப்பார் என்று சொல்லப்பட, இப்படி இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற இயேசு பிறந்தார். கன்னிகைக்கு ஒரு குமாரன் பிறந்தது ஒரு இட்ஸ் a miracle. அங்கே லூக்கா, டாக்டர் லூக்கா அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதினவர், இவரோட சீஷர்களோடு நடந்திருக்கிறார். இயேசுவோட எல்லா காரியங்கள் நடந்த அவர் வந்து டாக்டர். அப்ப அவர் சொல்றார், கன்னிகைக்கு ஒரு நாளும் குழந்தை பிறப்பதற்கு சான்ஸ் இல்லை, இது ஒரு மிரக்கல். ஆகவே இயேசுவை அற்புத பாலன் என்றுதான் நான் பாடுறேன், அற்புத பாலன். இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புத பாலன் இம்மானுவேலன் ஆயர்குடியில தெரிந்தெடுத்தார் பெத்லகேமில், பாலனாகினார் பாலனாகினார், பாரில் மாந்தர் பாவம் தீர்க்க பாலனாகினார், இயேசுராஜன் மைந்தனாகி பூவில் பிறந்தார். பாருங்க, இந்த பாடலியே அற்புத பாலன் இம்மானுவேலன் ஆயர்குடியில தெரிந்தத பெத்லகேமில். அப்ப மீகா சொன்னது பெத்லகேமிலே பிறப்பார் என்று. இவ எல்லாவற்றையும் அங்கு நிறைவேற இயேசு பாலனாக வந்து பிறந்தார். இனி நான் பாடுகிறேன், அடியேனின் பிள்ளைகளை பொறுத்தருள்வாய். அதுக்கும் என் ஆண்டவர் எவ்வளவு என்ன பாட்டு தந்திருக்கிறார், என்ன மன்னித்தார், என் பாட்டு பாவங்களை பொறுத்தாருன்னு சொல்லி. என் பிள்ளையாவையும் பொறுத்தாரே, தன் சாட்சியாகவே அழைத்தாரே, அக்கினியூடாக நடந்திடவே
இனிய அபிஷேகம் தந்தாரே, எந்த நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவாரும். பாவங்கள் பொறுத்தீர், பரமனி என்னை சேர்த்தீர், பரிசுத்தமாயிருக்க பரிசுத்த ஆவேந்தே, பரலோக மேன்மையை கண்டு நான் ஆனந்திக்க பாக்கியம் தாயனே, பாதம் பணிகிறேன். கருணை கடலே கடைக்கண் பாறை. பாத்தீங்களா, ஆண்டவர் என்ன என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுத்தார். இவ்வளவு அருமையான ஆண்டவரை புகழாமல் எப்படி இருக்க முடியும்? அளவிடக்கூடாத அன்பை எண்ணி என்று பாடுகிறேன். எபேசியர் 3:18 எங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரம் இன்னதென்று உணர்ந்து என்று சொல்லப்படுகிறது. இயேசுவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் அறிய முடியாம். இயேசுவின் அன்பு என்றும் மாறாதே, அவர் அன்பில் நாமும் நடந்து மகிழ்ந்திடுவேன். சாரி, எனக்கு இந்த பிச் கொஞ்சம் பிழைச்சு போச்சுது. ஆண்டவருக்கு சோத்திரம். இயேசுவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் அறிய முடியாம். இயேசுவின் அன்பு என்றும் மாறிடாதே, அவர் அன்பில் நாமும் நடந்து மகிழ்ந்திடுவேன். பாடுவேன் பாடிடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், ஓமன்பை நான் பாடுவேன். இன்னும் நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன். யோவான் 4 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் 16ஆம் வசனம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னும் ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் அங்கே சொல்லுவது, நாங்கள் பாவியா இருக்கையில் கிறிஸ்து மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க செய்கிறார் என்று. பாவியாயிருக்கையில் கிறிஸ்து மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க செய்தார். ஆமேன். அவங்க பாவியா இருக்கையிலே ஆண்டவர் எங்களை தேடி வந்தார். நாங்கள் அவரை தேடாத வேளையிலும் அவர் எங்களை தேடி வந்தார் நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் நாங்கள் அங்கே பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நான் சில வசனங்களை அது வாசிக்க டைம் போயிடுமோ தெரியவில்லை. ஆனாலும், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டியமோ, இவை எல்லாவற்றிலும் நாங்கள் முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாகவும் இருக்கிறோம். அங்க கடைசியா சொல்றது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். துன்பம், துயரம், வாதை, பிணி ஒன்றும் நேசரின் அன்பை பிரித்திடாதே. சாரோனின் ரோஜா என் உள்ளத்தின் ராஜாவா என்றென்றும் ஆலோக செய்திடுவீர். சாரோனின் ரோஜா என் உள்ளத்தின் ராஜாவாய் என்றென்றும் ஆலோக செய்திடுவீர். ஆமேன். துன்பமோ துயரமோ என்ன வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு எங்களை அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. அவருடைய அன்புதான். அவர் அங்கே பிதாவோடு இருந்தவர் எல்லாவற்றையும் துறந்து இங்கே கீழே வந்தார் எங்களுக்காக.
பவுலப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் எழுதின நிருபத்திலே, கொரிந்தியர் 2 நிருபம் 8 அதிகாரத்தின் 9 சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்திலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்களின் நிமித்தம் அவர் தரித்திரரானார். பாருங்க, எங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறதுக்காக ஆண்டவர் தாமே எங்களுடைய தரித்திரத்தை எல்லாம் அவர் எடுத்தாரே. இதெல்லாம் அவருடைய அன்பு. ஆகவே நாங்கள் இவையெல்லாவற்றுக்காக அவரை நாங்கள் புகழ வேணும். எங்களுக்கு தெரியும், அங்கே பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே அழகாக சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 2:6-8 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினர். ஆகவே தேவன் அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் துறந்து வந்த இப்படிப்பட்ட தேவனை நாங்கள் எப்படி புகழாமல் இருக்க முடியும்? எவ்வளவு அருமையான ஆண்டவர்! கர்த்தருக்கே மகிமை. இன்னும் 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததனால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்புதான் ஆண்டவர் என்றால், இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றால் அன்புதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அங்கே இங்கே என்ன மாதிரி சொல்லுகிறது? அவர் தம்முடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தாரா? எவ்வளவு அருமையான ஆண்டவர்! நாங்கள் அவர் எப்படி புகழாமல் இருக்க முடியும்? இன்னும் ஆண்டவர் நாங்க பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தான் விசுவாசிகள உள்ளத்திலே ஊற்றப்படுகிறது. அவர் தான் எங்களுக்கு அன்பை ஊற்றுகிறார். அங்க ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே அவருடைய அன்பை ஊற்றுகிறார் நாங்க பார்க்கிறோம். ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறேன்னு பார்க்கிறோம். எனக்கும் ஒரு பாட்டிலே கர்த்தர் கொடுத்தார் எனக்கு. ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியானவரே என் உள்ளமும் அன்பால் நிரப்பிவிடும், உம்மை போல் என்னை மாற்றிவிடும், உம் சித்தம் போல் என்னை நடத்திடுவேர். அன்பு அன்பு நேசரே நன்பு பெரியது. நாங்கள் கேட்க வேணும், பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அன்பை என் உள்ளத்திலே ஊற்றும். நான் அன்பிலே நடந்து, பவுலப்போஸ்தலன் சொன்ன பொழுது walk in your love, நாங்கள் அன்பிலே நடந்து சாட்சியா உங்களுக்கு இருப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே அவருடைய அன்பை ஊற்ற வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், அவர் அன்பை கர்த்தருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். அடுத்து 2வது சரணத்திலே நின்புகளை பட வேண்டுமையா என்ன கந்தனிலே சுடரொளியே எல்லையில்லா இன்பம் ஏந்தாய் நீயே, என்ன கந்தனில் வந்த சுடரொளியே எல்லையில்லா இன்பம் ஈந்தாய் தேவே, நீத்திய ஜீவனும் ஈந்தாய் தேவே, நீடுளி காலமாய் நீனை போற்றி நின்றே நின்புகளை பட வேண்டுமையாம். என்னுடைய இருதயம் இருளாயிருந்தது. அப்படியே நானே அறியவில்லை, நான் இருளே இருந்தேன். ஆனால் இந்த நான் மெட்லியாக இந்த பாட்டுகளை பாடி விடுகிறேன். இருள் சூழ்ந்த வாழ்விலே அருணோதயம் போல் வந்தீர், என்றென்றும் ஓளி வீசிட சேவீரே கருணை கடலே.
நீதியின் சூரியன் என்னில் உதித்தார். அவர் ஒளியில் நான் பிரகாசிப்பேன். அவர் அன்பு என்னை சூழ்ந்து கொண்டதினால் அவருக்கு போது பாட்டு பாடிடுவேன். இருள் என்னை மூடிக்கொள்ள இயலாதல்லோ, என் நேசர் எனக்கு ஒளியாகினார். அவரை நான் என்றும் என் வலது பக்கத்தில் வைத்தேன். அவர் என் காலிடராமல் என்றும் காக்கிறார். இருளகன்றது ஒளி வந்தது, என் நேசரின் முகம் காண்கிறேன். அடுத்து நான் பாடுகிறேன். நித்திய ஜீவனும் ஈந்தாய் தேவே. ஆண்டவர் எங்களுக்கு தந்த பெரிய விலையேற பெற்ற பொக்கிஷம், மோஸ்ட் ப்ரெஷஸ் கிஃப்ட், அது எங்களுக்கு இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். என்றென்றுமாய் நாங்கள் அவரோடு ஜீவிப்பதற்கு அவர் எங்களுக்கு அதை தந்திருக்கிறார். நாங்கள் இதை கொண்டுமே நாங்கள் செய்ய இல்லை. ஆனால் அவருடைய அன்பு, அவர் எங்களுக்காக மரித்து உயிர்த்து அந்த ரத்தம் சிந்தி அந்த ரட்சிப்புக்குள்ளே நாங்கள் வந்து ஆவியானவர் எங்களுக்குள்ளே அவர் தந்ததினாலே எங்களுக்கு நித்திய ஜீவன் அது எங்களுக்கு அஷ்யூர் பண்ணி இருக்கிறார், எங்களுக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை தந்தவரே, நீடூழி காலம் உம்முடனிருக்க, நீரெல்லால் எமக்கு யாருண்டு இயேசுநாதா, நின்னடி பணிந்து சரண் புகுந்தேன். நல்லவரே நல்லவரே, நன்றி செலுத்த நாவு போதாதையா. இன்னும் அங்கே ஒரு பாட்டிலே, மகிப்பனாம் இயேசுவே மாறாத நித்தியரே, வானமும் பூமியும் ஒளிந்து போமே, வார்த்தைகள் ஒன்றும் நிலைத்திருக்கும். நித்திய ஜீவ வசனங்களாம் நித்திய ஜீவன் மக்களித்தீர். மகிப்பனாம் இயேசுவே மாறாத நித்தியரே, மண்ணான நான் உம்மையே மாநிலத்தில் என்றும் போற்றிடவே. மகிப்பனாம் இயேசுவே மாறாத நித்தியரே. இன்னும் 3ஆம் சரணத்திலே, முத்திரையாய் உந்தன் சத்தியாவே, முத்திரையாயுந்தன் சத்திய ஆவி, நீத்தியமாயென்னுள் தங்க தந்தாய். பாருங்க, எபேசியர் 1:13 நாங்கள் பார்க்கிறோம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, இது முன்னமே சொல்லப்பட்டது அந்த வாக்கு தத்தம், அவருக்குள் நீங்கள் என்ன வாக்கு தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திர பட்டீர்கள் என்று பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். எப்பொழுது ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நாங்கள் விசுவாசிகளா வந்த பொழுது ஏற்கனவே எங்களுக்கு அங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வந்தபடியினால் எங்களை அவர் முத்திர போடப்பட்டிருக்கிறோம். தட் மீன்ஸ் we are sealed. ஒருவரும் எங்களை பறிக்க முடியாது. இந்த முத்திர போட்டதுக்கு ஞாபகம் வந்தது, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ண பொழுது அவங்களுக்கு தெரியும், இந்த சீஷர்களுக்கு விளங்கையில அவங்க சொல்லி போட்டாங்க, மற்றவர் அந்த அத்தாரிட்டியில இருக்கிறவங்க சொல்லுறார்கள், இவர் சொன்னவர் நான் திருப்பி வருவேன் என்று, ஆகவே சீஷர்கள் எங்கும் கொண்டு போய் ஒழித்து வைத்தேதான் செய்வார்கள் என்று சொல்லி அந்த டூமை சரியாக நீங்க வச்சு நல்லா முண்டு சொல்லி சீல் பண்ணி முத்திர பண்ணிட்டாங்க. அதாவது ஒருவரும் அதை எடுக்க முடியாது என்று சொல்லி, அதுதான் அந்த முத்திர பண்றது. எங்களுக்கும் அந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் நாங்களும் அவருக்குள் முத்திர செய்ய பண்ணப்பட்டபடியினால் அவருடைய குடும்பத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம். இன்னும் எபிசியர் 4:30 சொல்றது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
முத்திரையாக்க பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹோலி ஸ்பிரிட் இஸ் a gentle spirit. நாங்க துக்கப்படுத்த கூடாது அவரை. அவரை எப்பொழுது நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று எங்களுக்கு முத்திரை, அதான் we are sealed. ஆனா நாங்கள் இட்டர்னிட்டிக்கு எங்களை ஆண்டவர் அழைத்து முத்திரை பண்ணி இருக்கிற ஆவியானவரை தந்து. இன்னும் அங்கே ரோமர் 8:14-16 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடியே திரும்ப பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பாவிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமும் நம்முடைய ஆவியுடனே அங்கே நம்முடைய ஆவியுடனே அவர் சாட்சி கொடுக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். எங்களுக்கு ஆவியானவரை தந்து எங்களை அவருடைய பிள்ளைகள் அந்த தன்னுடைய ஃபேமிலிக்குள்ளே எங்களை ஏற்றுக்கொள்றார். தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்ததினாலே. இன்னும் அங்கே 2 கொரிந்தியர் 1:22 அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவி அச்சாரமா எங்களுக்கு தந்தபடியால், அது எங்களுக்கு, அதாவது பரிசுத்தாவி எமக்குள் ஊற்றப்பட்டபடியால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக கருதப்படுகிறோம். இது அவர் எமக்கு தரப்போகிற எல்லாவற்றிற்கும் ஒரு முற்பணம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அல்லது ஒரு டவுன் பேமெண்ட் என்று சொல்லப்படுகிறது. ஆவியானவர் எங்களை தந்து அவர் எங்களை அவருடைய குடும்பத்துக்குள்ளே நாங்கள் we belong to that family, belonging to the heavenly family. If you have the seal, அவர் எங்களை முத்திரித்தது உண்டானால் நாங்கள் அவருடைய ஃபேமிலியோட குடும்பத்துக்குள்ளே நாங்கள் ஒருவராக நாங்கள் வந்து விடுகிறோம். அது the Holy Spirit adoption is given to everyone who repents. மனம் திரும்பின எல்லாருக்கும் இந்த உரிமை தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லப்படுகிறது. இன்னும் நாங்கள் இங்க அடுத்தது நான் பாடுறேன். முத்தொழில் கத்தாவாம் உம்முடைய மேன்மையை மகிமையில் நான் உண்மை மெர்சிக்கு மட்டும். முத்தொழில் இது நாங்கள் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாக தேவன். இதை இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஞான ஸ்நானத்தின் பொழுது நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஞான ஸ்நானம் இயேசு ஞான ஸ்நானம் பெற்று அங்கே மார்க் 1 10-11 பார்க்கிறோம். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின போது உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன் உண்மையில் பிரியமாயிருக்கிறது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த ட்ரினிட்டி, ஃபாதர், சன் அண்ட் தி ஹோலி ஸ்பிரிட், 3 பேரும், ஆனா 3 பேர் ஆனால் அவர்கள் ஒன்றா இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் நான் பாடுகிறேன். முத்தொழில் தேவனே, முத்தொழில் கர்த்தாவா உம் மேன்மையை மகிமையில் நான் உண்மை சந்திக்கும் மட்டும் நான் பாடுவேன் என்று சொல்லி நான் பாடுகிறேன். இங்க Father is approval of Jesus as a divine son of God என்று அந்த மேலிலே இருந்து பிதா சத்தம், அவருடைய சத்தம் வருது, எனக்கு பிரியமான மகன் என்று சொல்லி அவரை அஷோ பண்றார், இவர் என்னுடைய மகன் என்று. அதே நேரத்தில் ஆவியானவர் இயேசுவின் மேல் அவர் 3 பேரை நாங்கள் ஒருமிக்க காண்கிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு தான் மகிமை. இன்னும் இப்படி இந்த கர்த்தர் நாங்க திரியக தேவன். எனக்கும் ஒரு பாட்டிலே திரியக தேவன் என் பெலனானார், அவரே என் கண்மலையும் கோட்டையுமானார். பாருங்க, திரியக தேவன் என் பெலனா வந்தார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியார் 3 ஒருமிக்க இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவனுக்கு நான் இப்போ கடைசியாக மெட்லியாக அவருக்கு சில பாட்டுகளை நான் பாடி என்ற செய்தியை முடிவுக்கு கொண்டு வர போறேன்.
புகழ் பாட நாவு போததையாம் அன்பை சொல்ல நாட்கள் போதாதையாம் புகழ் பாட நாவு போதாதையாம் புகழ் பாடுவேன் நாமம் போற்றுவேன் இயேசுவே உம்மையே நான் நம்பிடுவேன். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் புகழ் பாட போதாதையா. ஆயிரம் கரங்கள் இருந்தாலும் உம்மை உயர்த்தீட போதாதையா. கருணை கடலே என் இயேசுவே பாதம் நான் பணிகிறேன். ஆயிரம் நாவுகள் போதாதையா. உம்மை துதிக்க நாவுகள் போதாது, உம்மை புகழ வார்த்தைகள் போதாது. உம்மை நான் என்றும் பாடிடுவேன், உம்மில் நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். புகழ் மாலை சூட்டி மகிழ்ந்திடுவேன், இயேசுவின் நாமத்தை போற்றிடுவேன். ஜீவன் தந்தையும் கர்த்தரையே என்னாலும் பாடி துதித்திடுவேன். புகழ் மலை சூட்டி மகிழ்ந்திடுவேன், மகிழ்ந்திடுவேன், மகிழ்ந்திடுவேன். ஆமேன். இவ்வளவா அன்பு செலுத்தி பாவங்களை மன்னித்து வியாதிய விலக்கி பகைஞரிடந்து வெற்றி கொடுத்து எங்களுக்காக வந்த இயேசு சுவாமி, உண்மை புகழ எனக்கு தந்த கிருபைக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். இட் இஸ் அ பிரிவிலேஜ் லார்ட். இது எனக்கு கொடுத்த ஒரு சலாக்கியம். உங்களை புகழ வேண்டும் என்று என்னதான் பிரச்சனை வந்தாலும் எப்படித்தான் நடந்தாலும் உம்முடைய வார்த்தைகளிலே நான் நிலைத்து நின்று உண்மை நான் என்றும் மகிமையில் உண்மை நான் சந்திக்கும் மட்டும் நான் உண்மை புகழ்ந்து கொண்டே இருப்பேன். கர்த்தருக்கே சோத்திரம். இன்னும் நான் இப்பொழுது அந்த தீம் சாங்கையும் நான் பாடி என்னுடைய செய்தியை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் நல்லவர். இறைவா எனக்கோர் வரம் வேண்டும், புகழ் பாட அருள் வேண்டும். நின் புகழை பட வேண்டுமையா, நின் கிருபை வரம் தாருமையா. ஓம் அன்பினையே நான் பாடிடவே, என் பாடலில் அன்பு தோணித்திடவே, நின் புகழை பட வேண்டுமையா. அற்புத அமல்லா அருட்குமாரா, அடியேனின் பிள்ளைகள் பொறுத்தருள்வாய். அளவிட கூடாகும் அன்பை எண்ணி அகிலமறிய நானும் புகழ் பாடிட, நின் புகழை பட வேண்டுமையா. என்னகந்தனில் வந்த சுடரொளியே, எல்லா எல்லா இன்பம் ஈந்தாய் நீயே. நீத்திய ஜீவனும் ஈந்தாய் தேவே, நீடூழி காலமாய் நினை போற்றி நின்றேனும் புகழை பட வேண்டுமையாம். முத்திரையாயுந்தன் சத்திய ஆவி நீத்தியமாயென்னுள் தங்க தந்தாய். மூத்தொழில் கர்த்தாவாம் மேன்மையை மகிமையில் நான் உம்மை தரிசிக்கும் மாட்டாய். நின் புகழை பட வேண்டுமையா. நின் கிருபை வரம் தாருமையா.
ஓம் அன்பினாயே நான் பாடிடவே என் பாடலில் அன்பு தோணி தேடவே ஏனின் புகழை பாட வேண்டும் ஐயா ஐயா வேண்டுகிறேன் ஐயா. ஆமேன். என் அருமையான ஆண்டவரே, எத்தனையோ டிஸ்டர்பன்சஸுக்குள்ளாலும் ஆண்டவரே இந்த செய்தியை கொடுத்து முடிக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பிள்ளைகளையும் பொறுத்தருளும் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட இருந்து அதே போல என்ன கேட்கிற ஒவ்வொரு தரம் ஆண்டவரே உம்முடைய புகழை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கும் உங்களுக்கும் சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தி மற்றவர்களுக்கும் நாங்கள் இந்த புகழை அறிவிக்க வேணும். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவர் ஒருவர் தான் இந்த புகழுக்கு தகுதி உள்ளவராயிருக்கிறார். இயேசு சுவாமி, நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். உம்முடைய புகழை பாட எனக்கு கிருபை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வானொலிக்காக உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். பிரதர் லெஸ்லி, ரீட்டா குடும்பத்தை இன்னும் வானொலி இந்த சங்கமத்தோட சேர்ந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள் தடையெடுக்கூடாகவும் நான் இந்த செய்தியை பாடி முடிக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். நான் உண்மை சந்திக்கும் மட்டுமா உம்முடைய புகழை பாடிக்கொண்டிருக்க இம்மட்டும் நடத்தின என்ன நேசரே, இனிமேலும் என்னோடு கூட இந்த நடத்துவீர் என்ற நிச்சயத்துக்காக நான் உண்மை ஸ்தோத்திரித்து அதே நிச்சயத்தை என்ன கேட்கிறவர்களுக்கும் நீர் செய்து நாங்கள் மகிமையிலே உம்மை சந்திக்கும் நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இருந்து எங்களை வழிநடத்த எல்லாரையும் உம்முடைய சட்டையின் கீழ் வைத்துக் கொள்ள வேணும் என்று உம்மிடத்திலே நான் ஒப்பு கொடுத்து இந்த செய்தியை தந்த எனக்கு உதவி செய்ததுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரித்து சகல துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு தந்து இன்னும் ஒரு விசை உம்முடைய பாதாரவிந்த முத்தம் செய்து நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி நீ தந்த ஜெயம் எடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்குத்தான். எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசு நாமத்திலே ஆமென் ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் 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 ஆமேன். நன்றி ஆண்டவரே. ஹலோ. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். வசனங்களை விதைத்திருக்கிறீர்கள். பாடல்கள் கூடாக சாட்சிகளை விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். திரும்பமாக அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அருமையானவர்களை எங்களுடன் இந்த ஊழியர் விஜய் ராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன்.